நான் பல இடங்களிலே முன்பும் சொல்லி இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை சொன்னால் ஒன்றும் தப்பில்லை. நீ சிகரெட் குடிப்பாயா என்று என்னை ஒருவர் கேட்டால் ஆம் என்பது தான் பதில். சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், ஆம் என்பது தான் பதில். நீ சாராயம் குடிப்பாயா என்று ஒருவர் கேட்டால் ஆம் என்பது தான் பதில். நான் என்னை வைத்து சொல்கிறேன், ஆம் என்பது தான் பதில். நீ பெண்களை கண்டபடி பார்ப்பாயா? சாமியாராக இருக்கிறவர்கள் அதை செய்யாட்டி என்ன? ஆம் என்பது தான் பதில். என்னையா ஒரு வெக்கம் இல்லாமல் இதை ஒரு மேடையிலே சொல்லுகிறாயே என்றால் யதார்த்தத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. எப்படி சொல்கிறேன் என்றால், நான் பஸ்ஸில் ஏறி போகிறேன். நான் முன்பும் சொல்லியிருப்பேன், பஸ்ஸில் ஏறி போகிறேன். எனக்கு பக்கத்தில், இந்த பக்கத்தில் இருந்தவன் ஒரு சிகரெட் குடிக்கிறான், இவன் ஒரு சிகரெட் குடிக்கிறான், இவன் ஒரு சிகரெட் குடிக்கிறான், இவன் ஒரு சிகரெட் குடிக்கிறான். இவன் ஆளுக்கால் ஒவ்வொரு சிகரெட் குடிக்கிறான். இவன் 4 பேரும் விடுற புகையை நான் குடிக்கிறேன். நான் சிகரெட் குடிக்கவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? நான் குடிக்கிற மருந்துகளிலே, நான் குடிக்கிற சோடாக்களிலே வருகிற எல்லாத்திலும் இத்தனை வீதம் ஆல்கஹால் இருக்கிறது என்று எழுதியே விற்கிறான். அதைத்தான் வாங்கி குடிக்கிறேன். அப்போ நான் சாராயம் குடிக்காதவன் எப்படி சொல்ல முடியும்? கண்ணை மூடிக்கொண்டு வீட்டுக்குள்ளே வந்து பூந்துட்டாலும் ஒருத்தரையும் பார்க்கப்படாதுண்டு வீட்டில் டிவியை போட்டால் 5 பேர் அறையுடையோடு நின்று ஆடுகிறார்கள். நான் எப்படி பார்க்காமல் இருக்க முடியும்? இப்போ பாருங்க, நான் ஒழுக்கமாக இருக்க நினைத்தாலும் இந்த மண் என்னை ஒழுக்கமாக இருக்க விடாமல் இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த மண்ணை கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஐயா சொன்னார்களே, இந்த அடிப்படை பூமியை வளம்படுத்துகிற விஷயம் பற்றி சொன்னார்களே, பூமியை வளம்படுத்துவது என்பது ஒன்று. அதற்கு முன்பு மனித பண்பாட்டை வளம்படுத்த வேண்டும். பண்பாட்டை வளம்படுத்த வேண்டும். நாங்கள் எல்லாம் சுதந்திர தினம் கொண்டாடுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இதை நான் சொல்வதாலே உங்களிலே யாருக்காவது மனம் வந்தால் மன்னித்து விடுங்கள். சுதந்திர தினம் கொண்டாட எங்களுக்கு உரிமை இல்லை. நாங்கள் இன்னும் சுதந்திரம் பெறவில்லை. யார் சுதந்திரம் பெற்றீர்கள்? வெள்ளைக்காரன் விட்டு போன பிறகு வெள்ளைக்காரனிடமிருந்து விடுதலை பெற்று விட்டீர்களா? யாராவது விடுதலை பெற்று விட்டீர்களா? புறத்திலே ஆட்சியை நம் கையில் தந்துவிட்டு போயிருக்கிறான். மற்றும்படிக்கு நம்முடைய அகத்திலே நம்மை இன்றைக்கு வரைக்கும் அவன்தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் அவன்தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். இல்லை என்று சொல்ல முடியுமா? காலகாலமாக சாப்பிட்டு இட்லி பிடிக்கவில்லை, தோசை பிடிக்கவில்லை, பூரி பிடிக்கவில்லை, பீட்சா தான் பிடிக்கிறது நம் பிள்ளைகளுக்கெல்லாம். அவர்களோடு சேர்ந்து நமக்கும் அதுதான் பிடிக்கிறது. எங்கே இருந்த இந்த உணவை கண்டாய்? உனக்கு எப்படி இந்த உணவு வந்தது? வெள்ளைக்காரன் போட்ட பிச்சை. அந்த உணவினுடைய ஆபத்து உனக்கு தெரிகிறதா? அவன் என்ன செய்கிறான்? விற்பனை பண்ணிவிட வேண்டும். என்னென்ன சுவை தருமோ அதை அள்ளி கொட்டி போட்டால் சுவைக்கும். அது எங்களுக்கு தெரியாதா? சீசை அள்ளி போட்டு அதில் என்னென்ன போட, உடம்பு அது எவ்வளவு சாப்பிட வேணும் என்று ஒரு அளவு இருக்கிறதல்லவா? அந்த அளவில்லாமல் அள்ளி கொட்டி போட்டால் சாப்பிடுகிற பொழுது ருசியாகத்தான் இருக்கும். எத்தனை நாளைக்கு சாப்பிடுவாய்? கொஞ்ச நாளைக்கு, அதுக்கு பிறகு போய்விடுவாய். அதில் அந்த சொல்லிலேயே சா என்று தானே போட்டிருக்கான், பீட்சா. அப்படித்தானே சாப்பிடுகிறோம். உணவுலே எங்களோட உணவு போய்விட்டதே. வெள்ளைக்காரனுக்கு அடிமை தான் இன்றைக்கு பெருமை. கொக்கோ கோலா குடிக்க வேண்டும், குடித்தாதான் பெருமை. அப்படித்தானே இன்றைய இளைஞன் நினைக்கிறான். இது ஒரு பக்கம் என்று கேட்டால், உடையிலே மாறிவிட்டோமா? நம்முடைய எத்தனை பேரிடம் இன்றைக்கும் வேட்டியும் சால்வையும் இருக்கிறது? நான் வேட்டி சால்வை உடுத்தால் தான் தமிழன் என்று சொல்லுகிற ஆள் இல்லை, எனக்கு அது வேற விஷயம். ஆனால் அந்த உடையை மதிக்கவாவது நம்ம இனத்துக்கு தெரிகிறதா? நான் இன்று கூட வந்து கொண்டிருந்தேன், இங்கே தான் வந்து கொண்டிருந்தேன் காரிலே. ஒரு பெண்மணி, ஒரு ஸ்கூட்டரில் ஒரு பெண்மணி போகிறாள். அப்படி எங்கேயோ ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருப்பாள் போல இருக்கிறது. அப்படி பார்க்கிறேன், கன்னம் கரேர் என்ற அந்த ட்ரௌசர், அதற்கேற்ப கருப்பு நிறத்திலே ஒரு டிஷர்ட், அதுக்கு மேலே கருப்பு நிறத்திலே ஒரு கோட். இதில் எது நம் உடுப்பு எனக்கு தெரியவில்லை. இதில் என்ன கொடுமை என்று கேட்டால், வெள்ளைக்காரன் அதை போட்டது சரி. நான் வெள்ளைக்காரனை இப்படி சொல்ல, அவன் போட்டது சரி. ஏனென்றால் அவனுடைய பிரதேசம் குளிர் பிரதேசம். குளிரை உள்வாங்கல் விட வேண்டுமானால் கருப்பு உடை போடலாம், தடித்த உடை போட வேண்டும். அது ஒரு உடுப்புக்கு மேலே இன்னொரு உடுப்பு போட வேண்டும். அப்போ தான் குளிரை தாங்க முடியும். காலிலே தான் குளிர் ரொம்ப அதிகமாக பாதிக்கும், அதனாலே சொக்ஸ் போட வேண்டும். நெஞ்சிலே அடுத்ததாக பாதிக்கும், அதுதான் அவர்கள் டையாக முதல் கட்டத் தொடங்கி இப்பொழுது நாகரிகமாக வந்து விட்டது. இதெல்லாம் அவனுக்கு சரி, உனக்கு சரியா?
ஐயா ஏசி போட்டாலும் வேர்க்கிறது, வீட்டுக்குள்ளே ஏசி போட்டாலும் வேர்க்கிற இந்த நாட்டிலே பிறந்து கருப்பு கோட் கருப்பு டவுசர் போட்டு கொண்டு போகிறாயே, உனக்கு சொந்த புத்தி கொஞ்சமாவது இருக்கிறதா? நீ எப்படி சுதந்திர தினம் கொண்டாடலாம்? நான் கேட்கிறேன். உனக்கு அதை போட்டால் பெருமை என்று நீ நினைக்கிறாய். என்னுடைய ஆசிரியர் இருந்தார் பாருங்கள், இலக்கண வித்தகர் நமசிவாய தேசியர் என்று அவருக்கு பெயர். அவர் ஒரு 4 முழ வேட்டி துண்டு, ஒரு சின்ன துண்டு, வெள்ளை துண்டு, அது கூட பளிச்சென்று வெள்ளையாக இருக்காது, வீட்டில் அவர் அதையே போடுவார். ஆனால் துவைச்சு தான் கட்டுவார், ஒவ்வொரு நாளும் துவைத்து தான் கட்டுவார். அது கயர்கள் முதல் இதெல்லாம் பிறண்டிருக்கும். அதுதான் அவருடைய உடுப்பு. எங்களுடைய தலைநகரத்துக்கு வந்தாலும் அவருக்கு அதுதான் உடுப்பு, மாற்ற மாட்டார். அவர் சொல்லுவார், ஷர்ட் போடுறதா, அதை எப்படி போடலாம் என்பார். இந்த வெக்கையை அவரால் தாங்க முடியல. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டோமே. நம்முடைய உடை இன்றைக்கு நம் கையில் இல்லை, நம்முடைய உணவு நம் கையில் இல்லை, நம்முடைய வழிபாட்டு முறை இருக்கிறது என்றால் வழிபாட்டு முறை இல்லை. அந்த விஷயத்திலே நான் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் போற்றுகிறேன். அவர்கள் இன்றைக்கும் தங்கள் சமயத்தை போற்றுகிறார்கள். நாங்கள் தான் கைவிட்டு விட்டோம். நெற்றியிலே விபூதியோடு ஒரு பிள்ளையை பார்க்க முடியவில்லை. அப்போ என்ன, நம் மூதாதையர்கள் எல்லாம் முட்டாளா? இதை சும்மா அப்போ சொன்னார்களா? அதில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா? என் மதத்தை நான் அடையாளப்படுத்த ஒரு குறியீடு வைப்பதிலே என்ன தவறு? அது இல்லாமல் போய்விட்டது. என் மதம் பற்றிய பண்பாடு அது நிற்கிறதா? நான் இரத்த கண்ணீர் வடித்து சொல்லுகிறேன், இரத்த கண்ணீர் வடித்து சொல்லு. இதெல்லாம் இறக்குமதியான விஷயங்கள். சாப்பாடு இப்படி கெட்டது, உடுப்பு இப்படி கெட்டது, இவையெல்லாம் இறக்குமதியான விஷயங்கள். கடைசியாக என்ன ஆயிற்று தெரியுமோ? நம் பண்பாடு கெட்டதையா, அதுதான் பெருங்கொடுமை. பண்பாடு கெட்டது என்றால் என்ன? பண்பாடு கெட்டது என்பதற்கு சொல்லுகிறேன், வேறொன்றும் இல்லை. எங்களுக்கு சமுதாயத்திலே எங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். என்னவென்றால், தமிழர்கள் அதை நன்றாக வாழ்ந்து அனுபவித்து தெரிந்து வைத்திருந்தார்கள். வாழ்க்கை ஒரு வட்டம், வாழ்க்கை ஒரு வட்டம். இப்போ பாருங்க, இதில் நீ ஒரு குழந்தை, இந்த குழந்தையை குழந்தையாக உன்னால் இயங்க முடியாது, தனியே குழந்தையாக இயங்க முடியாது. உனக்கு உணவு தர வேண்டும், உன்னை பாதுகாக்க வேண்டும். ஆகவே உனக்கு ஒரு பெற்றோர் வேண்டும். இது கீழ்ப்புள்ளி. இப்போ நீ இளைஞனாக வந்து விட்டாய். இப்போ உனக்கு அடுத்ததாக நீ ஒரு 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 குடும்பஸ்தனாக மாறுகிறாய். இப்போ குடும்பஸ்தனாக மாறிவிட்டாய் அல்லவா? இது அடுத்த நிலை. இப்பொழுது உனக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. இது 3வது நிலை. நீ இந்த இடத்துக்கு போகிற பொழுது உன்னை குழந்தையாக பாதுகாத்த பெற்றோர்கள் இப்பொழுது இயங்க முடியாத நிலைக்கு வந்திருப்பார்கள். நீ இயங்க முடியாமல் குழந்தையாக இருந்த காலத்திலே இயங்கக்கூடியவர்களாக இருந்த பெற்றோர்கள் நீ இயங்கக்கூடியவனாக வருகிற காலத்திலே இயங்க முடியாதவர்களாக மாறிவிடுவார்கள். எப்படி நீ குழந்தையாக இருந்த பொழுது படுத்த படுக்கையிலேயே சலம் கழித்தாயோ மலம் கழித்தாயோ, அப்படி பெற்றோர்கள் வந்து விடுவார்கள். நினைத்து பாருங்கள், அதை சுமை என்று கருதுகிற ஒரு சமுதாயம் இன்றைக்கு வந்துவிட்டது. பெற்றோரை சுமை என்று கருதுகிற சமுதாயம். சி என்று சொல்லத்தான் மனம் வருகிறது. அந்த பெற்றோர் இல்லாவிட்டால் நீ வாழ்ந்திருப்பாயா? வாழ்ந்திருக்க உன்னால் முடியுமா? இன்றைக்கு பெற்றோரை கொண்டு போய் அனாதை விடுதியிலே விடுகிறாயே. நீ குழந்தை, உன்னை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லை என்று இளம் வயதிலே அந்த பெற்றோர்கள் நினைத்திருந்தால் நீ அனாதை விடுதியிலே அல்லவா வாழ்ந்திருப்பாய்? அந்த பண்பாடு கூடவா உனக்கு தெரியவில்லை? கொண்டு போய் வயோதிபர் இல்லத்திலே விடுகிறார்கள். என்ன காரணம்? நமக்கென்று ஒரு இயல்பில்லை. வெட்கமாக இருக்கிறது. இத்தனை பெரிய வள்ளுவன் தோன்றிய, இளங்கோ தோன்றிய, கம்பன் தோன்றிய, நால்வர் தோன்றிய சந்ததியில் வந்த நாங்கள் ஒரு வெள்ளைக்காரன் போட்ட பிச்சையை நாங்கள் வாங்கி சாப்பிடுவதற்கு இன்றைக்கு தயாராக இருக்கிறோம். நாணப்படுகிறேன். உனக்கென்று ஒரு பரம்பரை இருக்கிறதல்லவா, பாரம்பரியம் இருக்கிறதல்லவா? எப்படி ஒரு கோழி குஞ்சுகளை அணைப்பது போல உறவுகளை எல்லாம் அணைத்து வாழ்ந்தார்கள் நம் மூதாதையர்கள். நான் எத்தனை பேரை அணைத்து வாழ்ந்தார்கள். அந்த காகம் பரிமாறுவது போல எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து 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 தானே சாப்பிட்டார்கள். இன்றைக்கு செல்வம் பெருகிவிட்டது, ஆனால் மனதிலே வறுமை வந்துவிட்டது. அன்றைக்கு வறுமை இருந்தது, மனதிலே செல்வம் இருந்தது. இதுதான் வித்தியாசம். இந்த இழப்புகளை எல்லாம் எப்படி நாங்கள் கண்டோம் என்றால், எப்படி பெற்றுக்கொண்டோம் என்றால், எல்லாம் மேற்கு நாட்டன். அவன் துப்புகிற எச்சில் கூட எனக்கு அமிர்தமாகப்படுகிறது. இப்படி வாங்கி கொண்டு நான் இன்றைக்கு சுதந்திர தினம் கொண்டாடுகிறேன் என்று கொடியேற்றுவாயானால் காந்தி அழுவார். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். காந்தி கண்ணீர் வடிப்பார்.
மனித வாழ்க்கையை நாளாந்தம் இழந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் எனக்கு இந்த சம்பந்தர் சொன்ன இந்த வார்த்தையிலே எனக்கு ஒரு பெருமிதம் வரும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொன்னாரே, அட அந்த மனுஷன் இப்படி சொல்லி இருக்கிறாரே என்கிற பொழுது ஒரு தெம்பு வரும். தெய்வ குழந்தை அல்லவா, ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், இயல்பாக வாழ். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நீ நினைத்தாள், அதான் முக்கியம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, சந்தோஷமாக வாழலாம். அந்த சந்தோஷத்தை நீ இழந்து போய் நிற்கிறாய் என்றால் எனக்கு நான் இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு பிள்ளை, அதை வேறு பெருமையாக சொல்கிறார்கள். வீட்டுக்கு ஒரு எங்கள் தலைமுறையிலே என்னுடைய தாயார் குடும்பங்களிலே 5 பிள்ளைகள், ஆக குறைந்தது 5 பிள்ளைகள். என் பாட்டி தலைமுறையிலே 13 பிள்ளைகள். இதெல்லாம் பொய்யில், உங்களுக்கும் தெரியும், இந்த ஊரிலும் அப்படித்தான் இருந்திருக்கும். இப்போ ஒத்த பிள்ளை பெற்றதால் என்ன நட்டம் வந்தது தெரியுமோ, அவனை பார்த்து நாங்களும் இப்போ எல்லாம் சுருக்குறோமா, வாழ்க்கையை சுருக்குறோமா, எல்லாம் பிள்ளைக்கு கொடுக்க வேணுமா, பிள்ளைக்கு ஒரு குறையும் விடப்படாதாம், அவன் என்ன கேட்குறானோ கொடுங்க. அப்போ ஒரு பிள்ளை இருந்தால் தான் அப்படி கொடுக்கலாம். பைத்தியக்காரா, அந்த ஒரு பிள்ளை நாளைக்கு நீயும் உன் மனைவியும் இறந்த பொழுது அதற்கு கொடுக்க ஒருவரும் இல்லாமல் நிற்கப் போகிறதே, கை கொடுக்க ஒருவரும் இல்லாமல் நிற்கப் போகிறதே என்பது கூடவா உனக்கு தெரியவில்லை? இன்றைக்கு நீ கொடுக்குற ஐஸ்கிரீமும் சாப்பாடும் பொம்மையும் தானே அதுக்கு முக்கியம். நாளைக்கு அது வளர்ந்து சோர்வுறுகிற பொழுது நான் உனக்கு நிற்கிறேன், சக உதரன் நிற்கிறேன், உன் வயிற்றிலே பிறந்தவன் நான் நிற்கிறேன், பயப்படாதே, எனக்கு சொல்லென்று சொல்ல ஒரு சகோதரன் இல்லாவிட்டால் நீ என்ன மனிதன்? அந்த சகோதரனை கொடுக்க முடியாமல் சாப்பாடு கொடுக்கிறாய், முட்டாளினம். சகோதரனை கொடுக்க முடியாமல் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் இந்த பண்பாட்டு சிதைவுகள். அதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார், ஒரு குறையும் இல்லை. எனக்கு தெரிய என்னுடைய தாயாருடைய தாயார் இருந்த காலம் தொடக்கம் எனக்கு தெரியும், அறிவு இருக்க தெரியும். அவர் ஒரு நாளும் வீட்டுக்கு வந்தவர்களை அவர் ரொம்ப சாதாரணமாக எங்கள் வீட்டிலே அந்த சமையலறை என்பது ஒரு ஓலை குடிசை, அப்படித்தான் பெரும்பாலும் இருக்கும். இந்த பனைமட்டைகளை வைத்து வேய்ந்திருப்பார்கள், இந்த நெருப்பு பிடிக்காமல் மேலே பனை ஓலையால் வேய்ந்திருப்பார்கள். இதுதான் மண்ணாலே மெழுகி சாணம் போட்டு மெழுகுவார்கள். இதுதான் அந்த வீடு. எரிக்கிறது அடுப்பு வச்சு விறகு வச்சு எரிக்க வேணும், பாலை வச்சு எரிக்க வேணும், எரித்து தான் சமையல், மண்பானையில் தான் சமையல். அப்போ எல்லாம் இந்த சில்வர் பாத்திரம் வரையில்லை, பித்தளை பாத்திரம்தான். வீட்டில் இருக்க பெண்களில் 6வது ஒருத்தருக்கு என்ன வேலை என்றால், காலமாக போயிருந்து ஒரு வாளியில் தண்ணி அள்ளி வச்சு அந்த பித்தளை பாத்திரம் எல்லாம் அப்படியே விளக்கி எடுக்க வேண்டும். அதை ஒரு வேலையாக செய்ய மாட்டார்கள் அப்பொழுதுள்ள பெண்கள், சந்தோஷமாக செய்வார்கள். அதை விளக்கிட்டு கழுவிட்டு இப்படி சூரிய வெளிச்சத்தில் இப்படி பிடிச்சு பார்ப்பார்கள், மினுங்குதான்ட்டு. அதுக்கு பிறகு தான் கொண்டு வந்து உள்ளே வைப்பார்கள். இப்படி இருந்த வாழ்க்கை நம் வாழ்க்கை. அந்த மண் சமையலறைக்குள்ளே தான் பாட்டி 50 பேருக்கு சாப்பாடு போட்டாள். எனக்கு இன்றைக்கும் தெரியும், வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தால் என்னுடைய பாட்டி சாப்பிடுகிறாயா என்று கேட்டதில்லை, சாப்பிட்டாயா என்று கேட்டதில்லை, சாப்பிடு என்று தான் சொல்வார். சாப்பிடு என்று யார் வந்தாலும், தம்பி வா சாப்பிடு. நாங்கள் இப்போ அப்படி இல்லை, மாறிட்டோம். சாப்பிட்றீங்களோ, எந்த வெக்கம் கட்டவன் ஓம் பண்ணுவான். சாப்பிடுகிறீங்களோ, அதுக்கு பிறகு சாப்பிட்டு வந்துட்டீங்களோ, அது இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே வளர்ந்துட்டோம். அதுக்கு பிறகு சில பேர் சாப்பிட்டு இருப்பீங்கன்றே சொல்கிறான். ஏண்டா நீ இல்லைன்னு சொல்லு, அதுக்கு தான் நான் உன்னை கேட்குறேன். அப்படித்தான் வாழ்ந்தார்கள். வறுமை, ரொம்ப வறுமை இருந்தது. ஒன்றும் பெரிய இப்போ இருக்கிற செல்வத்தினுடைய 100ல் 1 பங்கு ஒரு வீட்டிலே இருக்கவில்லை. கார் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் மனம் நிறைய அன்பிருந்தது. அந்த அன்பை கொண்டு அள்ளி அள்ளி கொடுத்தார்கள், எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தார். எவன் வந்தாலும் ஒரு சமையல், ஒரு சாப்பாடு இல்லை என்றே எங்கள் வீடுகளிலே அந்த காலத்திலே இருந்ததில்லை. எனக்கு நன்றாக தெரியும். சாப்பாடு இருக்காது, கட்டாயம் பானையிலே சாதம் இருக்கும். அது ராத்திரி இருந்து மிஞ்சும். அந்த மிஞ்சிற சாதத்திலே தண்ணி ஊற்றி வைப்பார்கள். ஏனென்று கேட்டால் ராத்திரியில் யாராவது வந்தால் போட வேணுமே என்பார்கள். இன்றைக்கு 4 பேரா, அப்போ ஒரு இவ்வளவு அரிசி போட்டால் போதும், எல்லாம் கணக்கு வச்சு தராசில் நிறுத்தி வச்சுருக்கிறான். அதை தான் போடுவான். போட்டு சாதம் வந்தால் சமமாக பிரித்து சாப்பிட்டு பானையை சுத்தமாக கழுவி கவிட்டுட்டு தான் படுக்கிறார். ஒரு பிள்ளை வர முடியாது, பிறகும் வர முடியாது, சாப்பிடக்கையும் வர முடியாது.
சாப்பிடக்கு வந்தாலும் கொடுக்க மாட்டான். இதுதான் நீ செல்வனா? இதுதான் உன்னுடைய வாழ்க்கையா? அவர் சம்பந்தர் சொன்னார், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. நினைச்சு பாருறா, அந்த கிழவி வாழ்ந்தது முடிஞ்சது தானே, உன்னாலே ஏன் வாழ முடியவில்லை? அந்த கிழவி 13 பிள்ளைகள் பெற்று சகோதரங்கள் எல்லாம் கைகோத்து நின்றனவே ஒரு இன்ப துன்பம் வருகிற பொழுது. உனக்கு அது ஏன் தெரியவில்லை? எனக்கு தெரிய சொல்லுகிறேன் பாருங்கள். இதில் உங்களுக்கு பதிக்க வேணும் என்பதற்காக சொல்லுகிறேன். என் பாட்டியினுடைய தாய் பூட்டி, அவர்களுக்கு தான் இந்த 13 பிள்ளை அப்படி ஏதோ, அவர்கள் கடைசியில் படுக்கையிலே கிடந்தார்கள். மலம் சலம் எல்லாம் படுக்கையிலே போச்சு. ஒரு ஆம்பளை பிள்ளை அந்த தாயை வச்சு பார்த்தார் பாருங்க. ஒரு ஆண் பிள்ளை, பொம்பளை பிள்ளையும் இல்லை. ஒவ்வொரு அப்போ இப்போ மாதிரி பெரிய இந்த மாபிள் போட்ட பாத்ரூம் கிடையாது, பைப்பை திறந்தா வர்ற தண்ணி கிடையாது. ஒரு பக்கத்தில் மணல் குவிச்சு வச்சிருப்பார்கள். நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அந்த கிழவி மலம் கழித்து விட்டாலோ என்னவோ அந்த மண்ணை கொண்டு வந்து ஒரு வெறுப்பில்லாமல் போடுவார். போட்டு சாமி பிரசாதம் அள்ளுற மாதிரி கையால் அள்ளி கொண்டு போய் வெளியில் போடுவார், கையை கழுவுவார். இதுதான் வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் தாய்க்கு கடமை செய்கிறேன் என்கின்ற அந்த உணர்வு இந்த அழுக்கை எல்லாம் மறக்க செய்யும். பிள்ளையினுடைய அழுக்கை யாராவது பெற்றோர்கள் அழுக்கென்று நினைத்திருக்கிறீர்களா? நான் உங்களை கேட்கிறேன். குழந்தையினுடைய அழுக்கை யாராவது அழுக்கென்று நினைத்திருக்கிறீர்களா? ஐயோ இது எனக்கு கிருமி பிடித்துவிடும் என்று எவனாவது கையை உதறி இருக்கிறாயா? உன் பிள்ளை உனக்கு முக்கியம் என்றால் அதே தானே உன் தாய் உனக்கு செய்தாள், அதையே நீ மறக்கிறாய். வாழ்க்கையை வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஞானசம்பந்தர் சொன்னார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வாழ்வதற்கு ஒரு குறையும் இல்லை. நீ நினை, அதான் முக்கியம். நீ நினைக்க வேண்டும். இல்லை 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 என்றால் என்றைக்கும் இல்லை தான். நான் என்னுடைய கம்பன் கழகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் எப்பொழுதும் ஒரு 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 என்ன மகுட வாக்கியம் சொல்லுவேன். எங்கள் ஊரிலே சம்மதத்துக்கு ஓம் என்று சொல்வார்கள். உங்களுக்கு அது தெரியும். ஓம் என்றால் சம்மதம். நான் அவர்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்கிற பொழுது ஏதாவது ஒரு சமரசம் என்னால் அது முடியாது என்று சொன்னால் நான் சொல்வேன், இயலாது என்பதற்கு 200 காரணம் சொல்லாதே, ஓம் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லேன். எனக்கு இதை செய்ய முடியாது என்பதற்கு 200 காரணம் சொல்லாதே, செய்ய முடியும் என்பதற்கு ஒரு காரணம் சொல். அதிலே இருந்து தான் உன் வாழ்க்கை தொடங்குகிறது. அதனால்தான் ஞானசம்பந்தர் சொன்னார், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. நீ நினைத்துப்பார், முடியும். யார் சொன்னது முடியாது என்று? உன் உணவை பகிர்ந்து கொடு. அதில் வருகிற கொடுத்து பார்த்தால் தானே சந்தோஷம் பெறுவதற்கு. நான் அதுதான் நினைப்பதுண்டு. பகிர்ந்தே நாங்கள் அனுபவிக்கவே இல்லையே, நல்லவற்றை நாம் தொடுவதில்லை என்று சத்தியம் பண்ணிவிட்டு இருக்கிறோம். மற்றவனுக்கு ஏதாவது கொடுத்து அதனாலே ஈத்துவக்கும் இன்பம் என்றார் திருவள்ளுவர். வாங்குகிற சந்தோஷம் இப்போ எல்லாருக்கும் தெரியுது, கொடுக்குற சந்தோஷம் ஒரு சந்தோஷம் இருக்கும். உனக்கு தெரியுமாடா? கொடுத்து பார். ஒரு ஏழைக்கு ஒரு 10 ரூபா கொடு, அவன் கையேந்தி வாங்கி ராசா நல்லா இரியா என்று சொல்லுகிறானே, அந்த பார்த்தால் அதில் கொடுக்க வேணும் என்ற ருசி உனக்குள்ளே தானாக பிறக்கும். நீ தானே பாக்கெட்டுக்குள்ள கையே விடுறா இல்லையே, உனக்கு எப்படி அந்த சந்தோஷம் தெரியும்? கொடுக்க வேணும் என்றது அந்த அனுபவங்கள் எல்லாம், நல்ல அனுபவங்களை எல்லாம் தொலைத்து விட்டோம். சுயநலம். அந்த சுயநலம் இன்றைக்கு என்ன ஆகி இருக்கிறது தெரியுமோ? மற்றவர்களுக்கு சுயநலம் காட்ட போய் இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து விட்டது. பிள்ளை அப்பாவை பாரம் என்று நினைக்கிறான், அப்பா பிள்ளையை பாரம் என்று நினைக்கிறான். அந்த அளவுக்கு சுயநலம் வந்து விட்டது. ஒரு அறையிலே வாழ்ந்த குடும்பம் போய் இன்றைக்கு ஒரு வீட்டிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு அறை. ஆனால் அந்த அறை எப்படி பூட்டி கிடக்கிறதோ அதுபோல எல்லாருடைய மனங்களும் பூட்டி கிடக்கிறது. பழைய வீடுகளுக்கு பூட்டில்லை, ஆனால் அதுபோல அவர்கள் மனமும் பூட்டி கிடக்கவில்லை. இந்த நல்வாழ்க்கையை நாம் தொலைத்து விட்டோமே என்ற கவலையாவது வருகிறதா? எனக்கு அதுதான் கேள்வி. ஏன் நாங்கள் இலக்கியங்களை ஏன் படிக்கிறோம்? எதற்கு படிக்கிறோம்? தேவார திருவாசகங்களை ஏன் படிக்கிறோம்? சமயத்தை ஏன் நாம் கைக்கொள்ள நினைக்கிறோம்? நல்லியல்புகள் எங்களிடம் இருந்தது என்பதை சொல்லத்தானே அதை எழுதி வைத்து விட்டு போனார்கள். நல்லியல்புகள் இருந்தது என்பதை சொல்லத்தானே எழுதி வைத்து விட்டு போனார்கள். நான் நினைக்கிறது உண்டு, ஞானசம்பந்தர் அந்தால் இந்த வரிபாடு தகுதி உள்ளவர். வாழ்க்கையை 16 வயசு மட்டும்தான் ஐயா வாழ்ந்தார். அது சிவபெருமான் அருள் செய்தார், அது செய்தார், அதெல்லாம் தூக்கி போடுங்க. 16 வயசு வாழ்ந்த ஒரு பிள்ளைக்கு இத்தனை ஞானம் இருக்குமா? அது சொல்லுது. என்ன காரணம் என்றால் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய பெரியவர்கள் இருந்தார்கள்.
நான் எப்பொழுதும் இந்த பெரிய புராணம் படிக்கிற பொழுது ஆச்சரியப்படுவது உண்டு. ஞானசம்பந்தர் சிவபெருமானுக்கு செல்ல பிள்ளை. அவர் அழுதோன ஞானப்பால் கொண்டு வந்து கொடுத்தார். எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளை கையில் தாளம் போட்டு போட்டு பாடிச்சு. இதுக்கு கை நோக போகுது என்று தங்கத்தாளம் கொடுத்தார். தங்கத்தாளம். சிவபெருமானுக்கு சினத்தில் புத்தி இருக்கிறது இல்லை. ஏனென்றால் தங்கத்தாளம் கொடுத்து பிரயோசனம் இல்லை. தங்கத்துக்கு நாதம் இல்லை. தங்கத்தில் தாளம் போட்டிங்கன்னா சத்தம் பெறாது. சிவபெருமான் ஒரு அன்பின் நிமித்தமாக கொடுத்துட்டார். சில பேர் அப்படி தான் கொடுப்பான். யாருக்கு பயன்படாதோ அதை கொண்டு போய் கொடுப்பான், அன்பின் நிமித்தம். தங்கத்தாளத்தை கொடுத்தோன்னே இவர் தட்டி பார்த்தார், சத்தம் வரையில. பிறகு அம்மாவை பாடினார். உமாதேவியார் தானே சக்தி, அவள் தானே தருவாள். அவளை பாடினோடனே அவள் அந்த தங்கத்துக்கு நாதம் கொடுத்தாள். அதனாலே ஓசை கொடுத்த நாயி என்று அவளுக்கு இன்றைக்கும் பெயர். ஐயா, இந்த கதையை பொய்க்கதை என்று சொல்லு, போயிட்டு போகட்டும், எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. இந்த அன்பு புரிகிறதா? இப்படி வளர்ந்தவர் அது நடந்து போகுது என்று பார்த்து சிவபெருமான் பல்லுக்கு அனுப்பிவிட்டார். ஒரு குழந்தை வருந்துகிறது என்று கடவுள் கவலைப்படுகிறான். அதுதானே பேரருள் என்பது அவனுக்கு பேர் வந்தது. இந்த ஞானசம்பந்தர் ஒரு முறை போகிறார் ஒரு ஊருக்கு. அவருக்கு போகிற இடமெல்லாம் பெரிய வரவேற்பு. இவர் பல்லக்கில் ஏறி போகிறார். அவர் கேள்விப்பட்டிருந்தார் இந்த ஊரில் தான் நாவுக்கரசர் இருக்கிறார் என்று. எந்த ஊரில்? இந்த சம்பந்தர் போன ஊரில். சம்பந்தருக்கு அப்பொழுது நாவுக்கரசருக்கு 81 வயது, இவருக்கு 16 வயது. இன்னும் குறைவாக தான் 2 பேருக்கும் இருந்திருக்கும். அது எப்போ இருந்துட்டு போட்டேன், எனக்கு இப்போ அதுவாக ஆராய்ச்சி. இந்த பிள்ளையை தூக்கி கொண்டு எல்லாரும் போகிறார்கள். இவருக்கு நாவுக்கரசரின் பெருமை தெரியும். அதனாலே கூட்டமாக இருக்குது. இவர் நான் நினைக்கிறேன், இதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்காண்டு பார்க்காதீங்க. நல்லதை சொன்னால் அனுபவிக்க தெரிய வேணும். சினிமாவில் சொல்லுகிறார்கள், அது ஆராயப்படாது, அனுபவிக்க தெரிய வேணும். சம்பந்தர் போய் கொண்டிருந்திருப்பார். கூட்டம் பெரிய கூட்டம் நின்றிருக்கும். சம்பந்தர் இந்த பல்லக்கிலிருந்து எட்டி பார்த்து அப்பர் எங்குற்றார் என்று கேட்டார். நல்ல தமிழில் அப்பர் எங்குற்றார் என்றா அப்பர் எங்கடா இருக்கிறார்ன்றதை தான் அந்த அழகான தமிழில் போடுறார். அப்பர் எங்குற்றார் என்று கேட்டார். அப்பர் எங்கேப்பான்னு கேட்டார். ஒருத்தர் எல்லாரும் ஆளையால் பார்க்குறான், அப்பர் எங்கேற்றான்ண்டு. திடீரென்று பார்த்தா பல்லக்கு கீழே இருந்து அப்பர் இங்குற்றேன் என்றார் ஒருத்தர். அந்த கிழடன் பல்லக்கு தூக்கி கொண்டு கீழே நிற்குது. சார், நான் கேட்கிறேன், சமயத்தை தூக்கி போடுங்க. இந்த பண்பாடு நமக்கு இன்றைக்கு வேண்டாமா? இந்த பண்பாடு வேண்டாமா? பெரிய ஆச்சரியம் பாருங்க. கடவுள் ஒரு அதிசயம் பண்ணி வைத்திருக்கிறார். இளமையிலே வேகம் இருக்கும், விவேகம் இருக்காது. முதுமையிலே விவேகம் இருக்கும், வேகம் இருக்காது. இது இயற்கையினுடைய நியதி. கடவுள் ஏன் இப்படி படைக்க வேண்டும்? நான் நேரத்தில் நினைக்கிறது, கடவுளுக்கு ஏன் ஒரு கொஞ்சம் கூட ஞானம் இல்லையா? வேகம் இருக்கிற நேரத்திலே விவேகம் இருந்தால் தானே ஏதாவது செய்ய முடியும். இளமையிலே வேகம் இருக்கிறது, விவேகம் இல்லை. முதுமையிலே விவேகம் இருக்கிறது, வேகம் இல்லை. ஏன் இப்படி படைச்சாருண்டா, அப்போ தான் சமுதாயம் மூத்தவனும் இளையவனும் கைகோத்து நடப்பான். அதுக்காண்டு தான் அப்படி படைச்சார். இவன்கிட்ட இதையும் கொடுத்து இவன்கிட்ட அதையும் கொடுத்தா 2 பேரும் தனித்தனியாக இருந்திருப்பான் அநாத விடுதியில். ஏன் சேர்த்து விட்டான் என்றால், இவனுக்கு விவேகம் இருக்கிறது, வேகம் இல்லை. இவனிடம் வேகம் இருக்கிறது, விவேகம் இல்லை. ஆளுக்கால் கொடு. வேகம் இருக்கிறவனுக்கு விவேகம் இருக்கிறவன் உன் கையை கொடு. விவேகம் இருக்கிறவனுக்கு வேகம் உள்ளவன் உன் கையை கொடு. சமுதாய பிணைப்பு உண்டாகும். உண்மையா இல்லையா? இதை நான் எங்கே படித்தேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாவுக்கரசர் செய்து காட்டுறா பாருங்க. 81 வயது கிழவர். அவருக்கெல்லாம் ஒன்றும் குறைவில்லை. நல்லா படித்தவர். அவர் சமண சமயத்தோடு போட்டி போட்டு வென்றவர். அவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. கல்லை மிதக்க வைத்தவர். அவர் ஒன்றும் குறைஞ்ச ஆள் இல்லை. அவர் போய் சம்பந்த பெருமான தூக்க வேணுமா? நாங்கள் தூக்குவோமா? கார் கதவை திறந்து விடுறான் இல்லையா ஒருத்தன். இவருக்கு என்ன நான் திறந்து விடுறது? அப்படித்தானே இன்றைக்கு நினைக்கிறோம். அவனுக்கு என்ன நான் செய்கிறது? அதுவும் மூத்தவன் என்றால் அவன் சின்னபடியன், அவனாக வரட்டும், அப்படித்தானே நினைக்கிறோம். இந்த பெரிய நாவுக்கரசர் போய் பல்லக்கிளை தூக்கி கொண்டு போகிறார். எங்குற்றார் அப்பர் என்ற உடனே இங்குற்றேன் என்று சொல்லி அந்த ஆள் சொல்ல துள்ளி பாஞ்சு விழுந்திருப்பார் ஞானசம்பந்தர். இன்றைய பிள்ளைண்டா என்ன தெரியுமோ, இங்குற்றேன் நாவுக்கரசர் என்று சொன்னோம், அப்பர் என்று சொன்னோன்னே வடிவா தூக்கும் கோண்டுவான். நான் எங்கள் ஊர் பாசையில் சொல்கிறேன், நல்லா தூக்கு என்று ஒரு அமர்த்திருப்பான். இவர் தூக்குறாரான்னு பார்க்குறதுக்கு. சம்பந்தர் துள்ளி குதித்து கீழே இறங்கி இருப்பார். விழுந்து கும்பிட்டார். அவர் இவரை கும்பிட்டாரா, இவர் அவரை கும்பிட்டாரா தெரியவில்லை. பாருங்கள், முதுமைக்கும் இளமைக்கும் கை கொடுக்குற அந்த பண்பாடை நம்முடைய சமயம் நமக்கு எப்படி சொல்லித்தந்தது தெரியுமா?
எப்படி சொல்லி தந்தது? இன்றைக்கு அது நம்மிடம் இருக்கிறதா? சமயம் வேண்டாம், சமயம் வேண்டாம், நானே சொல்கிறேன் வேண்டாம், அது தூக்கி கடலில் போடுங்க. இந்த பண்பாடு உன்னிடம் வந்துவிட்டால் அது வேண்டாம். இன்றைக்கு அது உன்னிடம் இல்லையே. மூத்தவரை இளையவன் மதிக்கிறான் இல்லை, இளையவனை மூத்தவன் மதிக்கிறான் இல்லை. மூத்தவன் என்ன நினைக்கிறான்? இவனுக்கு என்ன நான் பணிவது என்று நினைக்கிறான். இளையவன் என்ன நினைக்கிறான்? இவர் என்ன பெரிய ஆளா என்று நினைக்கிறான். சமுதாயம் அப்படியே உடைந்து கொண்டிருக்கிறதே, தெரியவில்லையா? அதனாலே தானே சின்ன சின்ன புல்லர்கள் எல்லாம் நமக்குள்ளே பூந்து விளையாடுகிறார்கள். அது புரியவில்லையா உங்களுக்கு? நாம் மட்டும் எல்லாரும் கைகோத்து மூத்தவன் இளையவனை தொட்டு, இளையவன் மூத்தவனை தொட்டு இருந்திருந்தால் இன்றைக்கு நம் தமிழ் சமுதாயம் இன்றைக்கு உலக சமுதாயத்துக்கு பாடமாக இருந்திருக்காதா? சும்மா தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று பேசுவதிலே ஒரு பிரயோசனமும் இல்லை. தலை நிமிர்ந்து நிற்க உன்னிடம் என்ன இருக்கிறது கேட்கிறேன். உங்களை திட்டுவதற்கென்று தான் நான் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன். என்ன இருக்கிறது நம்மிடம்? நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு எதை வைத்துக்கொண்டு தலை நிமிர்ந்து நிற்கிறோம்? 1-2 மனிதர்கள் இந்த சமுதாயத்தை இன்னும் பிணைத்து வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு மனிதனுடைய புத்தியிலே தொடங்கி ஒரு கொஞ்சம் பேர் அவருக்கு பின்னாலே நின்று விளைந்த விளைச்சலை கண்ணுக்கு முன்னாலே பார்க்கிறோம். ஒரு மனிதன் இதை செய்ய முடியும் என்றால் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு மனிதனும் இதை செய்தால் எங்களுடைய சமுதாயம் எங்கு தொடும்? இதெல்லாம் தேவை. நான் அதுதான் சொல்லுகிறேன். இந்த பண்பாடு என்னிடம் வந்து விடுகிறதா? மூத்தவன் இளையவனை மதிக்க, இளையவன் மூத்தவனை மதிக்க பண்பாடு வந்து விடுகிறதா? தூக்கி போட்டு விடலாம், சமயம் வேண்டாம். இன்றைக்கு வராதபடியால் தான் நான் சமயம் தேவை என்று சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, எத்தனை கதைகளை படைத்து வைத்து விட்டு போனார்கள். ஞானசம்பந்தர் ஒரு குழந்தை, அது சொல்வதற்கு பலது இருக்கிறது. என்னுடைய நேரக்கணக்கு தெரியாமல் நான் திகைக்கிறேன். ஞானசம்பந்தர் ஒரு குழந்தை என்ன செய்கிறார்? இன்றைக்குத்தானே நாங்கள் சொல்லுகிறோம் இந்த ஜாதி வேறுபாடுகள் எல்லாம் சமயம் தந்து விட்டது என்று ஒரு குற்றச்சாட்டு. ஒருவருக்கொருவர் ஜாதி வேறுபாடுப்பதும், ஒருவரை தாழ்த்துவதும், ஒருவரை வீழ்த்துவதும் தம் சமயத்தாலே வந்தது என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன இப்பொழுது பிரச்சனை என்றால், நல்லவற்றுக்கு தீய வகையிலே வியாக்கியானம், தீயவற்றுக்கு நல்ல வகையிலே வியாக்கியானம். இன்றைக்கு பல பேர் என்ன சொல்கிறார்கள்? ராமன் கெட்டவன், ராவணன் மெத்தத்திரம் என்கிறார்கள். எனக்கு அது புரியவில்லை. நல்லவற்றுக்கு தீயான விளக்கம் சொல்வது, தீமைக்கு நல்லதான விளக்கம் சொல்வது. இங்கே பாருங்க, சாதி வேறுபாடுகள் என்று சொல்லுகிறோமே, ஞானசம்பந்தர் பிராமணர். அப்போ எல்லாம் சரியாக தான் இருந்திருக்கும் போல இருக்குது. நாம தான் கெடுத்துட்டோம். அவர் பிராமணர், அவர் தந்தையார் ரொம்ப ஆசாரம் பார்க்குற பிராமணர். அதனால தான் குளிச்சுட்டு எழும்பி வந்து பிள்ளைகிற வாயில் பாலை கண்டோன்னே இது ஆரோ பால் கொடுத்துட்டு போயிட்டான் பிராமண பிள்ளைக்கு அடிக்க போனார். உங்களுக்கு அந்த கதை தெரியும். அப்போ தான் ஆறா உனக்கு பால் தந்ததுன்னு தடி தூக்கி அடிக்க போனோன்னே அவர் காட்டிச்சு, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி என்று பாடிச்சல்லவா. அப்போ தான் சிவபெருமானே வந்துட்டார். இடையப்பா இவன் அந்த கிழவன் அடிச்சிட போது இந்த பிள்ளைக்குண்டு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசாரம் பார்க்குற, ஒழுக்கம் பார்க்குற, சீலம் பார்க்குற குடும்பத்திலே வந்தவர் ஞானசம்பந்தர். பிறகு நீ சாதியைத்தானே சொல்கிறாய் என்று நீங்கள் நினைப்பீர்கள். நான் அதை சொல்லவில்லை. ஊராக போகிறார். ஒரு இடத்துல போகிற பொழுது இவர் நன்றாக பாடுவார். அது இந்த பிராமணர் குலத்துக்கு பாட வருகுது, அது தொடர்ந்து பேணுகிறதாலே வருகுது, மற்றவர்களுக்கு வராதென்று இல்லை. பாடியிருப்பார் போல இருக்கு சம்பந்தன். அந்த பக்கத்திலே கொஞ்சம் தூர இருந்து ஒருத்தர் இந்த பிடில் வாசித்தார், யாழ் வாசித்தார். திரும்பி பார்த்தா ஒருத்தர் நிற்கிறார். அவர் பக்கத்தில் மனைவி மதங்க சூடாமணின்னு அந்த அம்மாவுக்கு பேர். இவருக்கு பேர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இவருக்கு வேலை யாழ் வாசிக்கிறது. யாழ் வாசிக்கிறேன்டா இப்போ நீங்கள் யாழை விட்டுருங்க, வயலின் வாசிக்கிறேன்ட்டு நினைங்க. இவர் பாடினோன்னே அந்த பாட்டை அப்படியே ஞானசம்பந்தர் வயலினில் வாசித்தார். அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வாசித்தார். ஞானசம்பந்தர் திரும்பி பார்த்தார், இதாரா இவர் நல்லா வாசிக்கிறாருன்னு திரும்பி பார்த்தா அவர் உங்க ஓரமாக வெளியில் நிற்கிறார். ஞானசம்பந்தர் அவரை கூப்பிடுங்க என்றார். இல்லையா, நாங்கள் கோயிலுக்குள்ளே வரப்படாது, அந்த காலத்தில் இருந்த பிரச்சனை, வரக்கூடாது. இல்லை நீங்கள் வாங்கன்னு ஞானசம்பந்தர் கூப்பிட்டுருப்பார். கூப்பிட்ட உடனே தயங்கி திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அந்த அம்மாவும் வந்தார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள். இவ்வளவு அழகாக பாடுகிறீர்களே, இவ்வளோ அழகாக வாசிக்கிறீர்களே, இன்னும் கொஞ்சம் வாசிங்கன்ட்டு கேட்டார். இதை இவர் வாசித்த உடனே சம்பந்தருக்கு பிடிச்சிட்டுது. என்ன சொன்னார்? இனிமேல் நாங்கள் தனித்தனியே இப்படி போக வேண்டாம், சேர்ந்தே போவோம் என்றார்.
போவியா? இன்றைக்கு போவியா? இப்படி ஒரு உயர் குலத்தில் பிறந்தவன், அவன் வயலின் வாசிக்கிறான், பாடா சேர்ந்து வாச்சு பாடுவோம் என்று சொல்கிறதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறாய்? தயாராக இருந்தால் இந்த திருமுறைகளை தூக்கி கடலில் கொட்டு.